ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரோஜா தோட்டம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கிரவுண்டில் வச்ச ரோஸ் செடி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்துட்டுருக்கு. பூக்களும் நிறையவே கொடுத்துட்ருக்கு. எனக்குமே ரொம்ப ஆசை செடி ஃபுல்லாக பூவோட ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு காலையில் பூக்கிற பூ ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சே போயிடுது. மதியெல்லாம் பார்த்திங்கனாவே அந்த நுனியெல்லாம் காஞ்சிடுது. சில பூக்கள் அப்படியே துவண்டு போயிடுது. அதனாலே பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு பூக்கிற பூவை அன்னன்னைக்கே பறித்து காலையிலே எடுத்துடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒயிட் நாட் ரோஸ். இதுவுமே நல்ல ஹெல்த்தியாக வந்துட்டுருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெயில் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா மதியம்லாவே அந்த பூ அப்படியே துவண்டு போயிடும். ஈவினிங் பார்த்திங்கன்னா நுனியெல்லாம் காஞ்சு போயிடும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா காலையிலே பூவெல்லாம் பறித்து தண்ணியில் போட்டு வச்சுருவேன் நான். அப்போ தான் நல்லாயிருக்கு. இல்லை அப்படின்னாவே அப்படியே காஞ்சிடுது அடிக்கிற வெயிலுக்கு. இது ஒரு ஹச்டி வெரைட்டி தான். இதோட கரெக்டான ஐடி தெரியல. ஆனால் இது ஸ்வீட் அவலாஞ்சி இல்லை. இதுவுமே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஸ்வீட் அவலாஞ்சி. ஸ்வீட் அவலாஞ்சி விட அந்த செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் பிங்க்காக இருக்கும். இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், பேபி பிங்க் மாதிரி இருக்கும். இது ஸ்வீட் அவலாஞ்சுமே நல்லா வந்துட்டுருக்கு. 2 ஸ்வீட் அவலாஞ்சி வச்சுருக்கேன். இது இப்போ தான் பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்தேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நியூ க்ரோத் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அதே செடி தான் 1 வீக்லேயே பாருங்கள் எவ்வளோ நியூ க்ரோத் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு என்ன ஃபீட் கொடுத்தேன்னா, இப்போ நம்ம 2 மாதம் ஆகுது. ஜனவரி 1 வச்சோமா, இப்போ வந்து ஃபெப் முடிய போகுது. 2 மாதத்தில் 2 ஃபீட் தான் கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன். புண்ணாக்கு கரைசல் வந்து நல்ல 3 நாள் புளிக்க வச்சு கொடுங்க. அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. நிறைய நியூ க்ரோத் வருது. புண்ணாக்கு கரைசல் ஃபஸ்ட்டு வீக் வந்து புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன். செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயும் கொடுப்போம்ல ஒரு ரோஸ் மிக்ஸ், அது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டேன். இது 2 ஃபீடு தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரெகுலராக பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடிக்கு டெய்லியுமே வந்து வாட்டர் ஸ்ப்ரே கொடுத்துருவேன். நான் கீழே இருக்க செடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் வாட்டர் ஸ்ப்ரே கொடுக்குறேன். ஏன்னா டேங்க்லேருந்து தான் தண்ணி வரும். மதிய நேரத்தில் தண்ணி சூடாகிடும். அதனால் மதிய நேரத்தில் என்னால் வாட்டர் ஸ்ப்ரே கொடுக்க முடியல. காலையிலே பார்த்திங்கன்னா நான் நல்லாவே குளிக்க வச்சு விட்டுருவேன். அவங்களெல்லாமே நல்லா ஃபோர்ஸாக தண்ணி அடித்து குளிக்க வச்சு விட்டுருவேன். நம்ம எவ்வளோ தான் பெஸ்டிசைட் கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே கொடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா 1-2 பூச்சி இருந்தாலும் நம்ம ஃபோர்ஸாக வச்சு வாட்டர் அடிக்கக்குள்ளே அந்த பூச்சி எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அதனால் கண்டிப்பாக எல்லாம் வாட்டர் ஸ்ப்ரே 1-2 டைமாவது கொடுங்க. இது பார்த்திங்கன்னா டீஸு. இது ஒரு டிஏ வெரைட்டி தான். நிறைய பேர் என்கிட்ட இது கேட்குறீங்க எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து கேஎஸ்டி பெங்களூரில் தான் வாங்கினது. 1 இயர் இப்போ ஆயிடுச்சு. இந்த செடி நல்லாவே வந்துட்டுருக்கு. அதேமாதிரி நிறைய பூ பூக்கும். கொத்து கொத்தாக பூக்காது, இருந்தாலும் நிறைய பிரான்ச்சஸ் ஒட்டுக்கா பூ பூக்கும். இதுலேயுமே பாருங்கள் நிறைய நியூ க்ரோத் வந்துட்டுருக்கு. நான் அப்படியே இந்த 2 வீக்ஸாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே அப்படியே ஜாயின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது 7 டேஸ் ரோஸ். 7 டேஸ்லையுமே பாருங்கள் நிறைய மொட்டு வச்சிட்ருக்கு. நல்ல புஷியாக வந்துட்டுருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இதுவுமே பார்த்திங்கன்னா பூ வந்து வெயில் தாங்க மாட்டேங்குது. ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா மொட்டாக இருக்கக்குள்ளே கூட அப்படியே கரிஞ்சிடுது அந்த நுனி எல்லாமே. இது வந்து ஸ்கின் டோன் ரோஸ், நாகர்கோயில் ரோஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெட்டல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பூவோட சைஸும் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ரொம்ப மினியேச்சர் அளவுக்கு இருக்காது, மீடியம் சைஸ் இருக்கும். ஆனால் பெட்டல்ஸ் கம்மியாக இருக்கும். ஃபுல் ப்ளூம் ஆகிடும். நல்லா பேனு விரிஞ்சிடும். வெயில் வந்து இந்த பூ வந்து செடி தாங்குது, பூ தாங்க மாட்டேங்குது. நல்லா அதாவது காலையில் பூக்கிற பூ மதியம் எல்லாமே அப்படியே துவண்டு காஞ்சி போயிடுது. ஆனால் நிறைய மொட்டுக்கள் வைக்கிது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த பூவை நிறைய மொட்டை எடுத்துகிட்ருக்கு. இதிலலாம் பாருங்கள் அப்படியே நுனி கரிஞ்சே போச்சு வெயிலுக்கு. பூ வந்து மொட்டாக இருக்கக்குள்ளே அடிக்கிற வெயிலுக்கு கரிஞ்சு போயிடுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜாக்களில் இதுவும் ஒன்று. அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ கப் ஷேப்பில் செமையாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியாக வந்துச்சுன்னா நிறைய பெட்டல்ஸ்களோடு இருக்கும். பார்க்கவே ஒரு குட்டி தாமரை மாதிரி தான் இருக்கும். இதோட பேர் பார்த்திங்கன்னா லில்லி தி பிங்க்கு. அவ்வளோ அழகாக இருக்கும். கீழே ஒயிட்டு, அப்படியே பார்டர் பார்த்திங்கன்னா லைட் பிங்க்கில் இருக்கும். கப் ஷேப்பில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இதுவுமே பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு அந்த பெட்டல்ஸோட நுனியெல்லாம் காஞ்சி தான் போயிடுது. இது லோக்கல் நர்சரி, பசுமை நர்சரியில் தான் வாங்கினேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, இதோட ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ நான் ஒரு நர்சரியில் வாங்கினேன், அவங்க தப்பான ஐடி கொடுத்துட்டாங்கன்னு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லோக்கல் நர்சரியில் சொல்லி வச்சு லோக்கலில் நேராக போய் வாங்குங்க.
சில ரேர் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் லோக்கல் நர்சரிகளில் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் நர்சரிகள்லே வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் இப்போ நர்சரிக்கு போகக்குள்ள கூட அந்த அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க, யாருமே வரமாட்டுக்கிறாங்கம்மா, கேட்டால் எல்லாம் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைனில் வாங்குங்க, நான் வாங்க வேணான்னு சொல்ல. லோக்கல் நர்சரிகள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா லோக்கலில் 2 நர்சரி இருக்குது. பசுமை நர்சரி, அவங்களோட அண்ணாவே இன்னொரு நர்சரியும் வச்சுருக்காங்க. நான் மேக்ஸிமம் பசுமை நர்சரியில் தான் வாங்குவேன். அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருவேன் நான், என்றைக்கு லோடு வரும்னு சொல்லிவிட்டு. இந்த ரேர் கலெக்ஷன்லாம் 1, 2 அந்த மாதிரி தான் வருவாங்க. காலையிலே நேரமாக அவங்க ஒரு டைம் பார்த்திங்கன்னா லோடு இறக்குறப்பே போயிடுவேன். இல்லைனா காலையில் நைட்டு லோடு இறக்குனாங்கன்னா காலையில் கடை திறப்பாங்களா, அவங்க கடை திறக்கிறப்பே கரெக்டாக போயிடுவேன். அந்த மாதிரி அந்த அக்கா வந்து ரேர் கலெக்ஷன்ஸ் வந்தால் எடுத்தும் வச்சுருவாங்க எனக்காண்டி. ஸோ அந்த மாதிரி லோக்கல் நர்சரிகளை சொல்லி வச்சு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதனால் லோக்கல் நர்சரிகள்லே வாங்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல 1, 2 கிடைக்கல, எனக்கு இந்த வெரைட்டி வேணும், இது வந்து இங்கே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா நாம் வந்து ஒரு 4 செடி வந்து ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னா நார்மல் வெரைட்டியும் சேர்த்தே போட்டுருவோம் அங்கேயே. அப்படி போடாதீங்க. நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நாம் தானே சப்போர்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்டையும் வாங்குங்க. என்கிட்ட இருக்க செடியில் முக்கால்வாசி செடி பார்த்திங்கன்னா நான் லோக்கல் நர்சரிகளில் தான் வாங்குவேன், பசுமை நர்சரியில் தான் வாங்குவேன். டிஏலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் லோக்கலில் கிடைக்காது. அதனால் அது எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் போட்டாகணும். அது மாதிரி சில ரேர் கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா லோக்கல் நர்சரிகளில் கிடைக்கிறதில்ல. நான் 2-3 டைம் சொல்லி பார்ப்பேன், இந்த மாதிரி செடி கிடச்சிதுன்னா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அது கிடைக்கலன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் வெளியில் வாங்கிப்பேன். ஏன்னா நம்ம வெளியில் வாங்குறத விடவே நம்ம இங்கே லோக்கல் நர்சரிகளில் வாங்கக்குள்ளே பார்த்திங்கன்னா செடி நல்லா ஹெல்த்தியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோக்கலில் வாங்குங்க. கிடைக்காத பட்சத்தில் நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹச்டி வெரைட்டி தான். இதோட ஐடி பார்த்திங்கன்னா கார்டஸ் ஜூப்ளி. இதுவுமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் கப் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இது வந்து டிஏ ரோஸ் இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்ட் வந்து இதோட ஐடி கேட்டாங்க, இது டிஏ ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நர்சரியில் வாங்கினேன்னு சொல்லிட்டு. இது டிஏ ரோஸ் இல்லை, ஆனால் இதுவுமே ஒரு ரேர் கலெக்ஷன்ஸ் தான். ஏன்னா பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலுமே பார்த்திங்கன்னா பூ பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே பூக்கும். இது லவ் ரோஸு. இதில் பார்த்திங்கன்னா 3 பேசில் வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த சீசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேசில் நிறையவே வரும். நம்ம ஹெல்த்தியான ஃபீட் கொடுக்கக்குள்ள பேசில் வர்றது நல்ல ஹெல்த்தியாக வரும், நிறையவும் வரும். இது லில்லி தி பிங்க் தான். நான் பூ கட் பண்ணி விட்டுட்டேன். முன்னாடி காமிச்சேன்ல 3 பூ இருந்துச்சு, 3யுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா 2 பேசில் வந்துருந்துச்சு. லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் குரங்கு உடச்சி போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பேசில் வந்தது, அதையும் குரங்கு உடச்சிருச்சு. இப்போ அதுலேருந்து நியூ க்ரோத் வந்திருக்கு. இது எடி மீச்சல். இதுலேயுமே நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சுருட்டு பூச்சி பார்த்திங்கன்னா லீஃப் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுது. அதனால் பெரிய பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக அடிக்கக்குள்ள அந்த கட் பண்ண லீஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும். அதுதான் இதில் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை. இதுவும் ஒரு ஹச்டி வெரைட்டி தான், பிங்க் கலரு. எவ்வளோ பெருசாக பூ பூத்துருக்கு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்ல ஒரு பெரிய பூ, எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இதையுமே நான் காலையிலே பறித்து எடுத்துட்டேன், இல்லை அப்படின்னா நுனியெல்லாம் கரிஞ்சிடும். இது என்ன ஐடின்னு தெரியல, சிங்கிளாக பூக்குது. ஹச்டினான்னு தெரியல. ஹச்டினா பெருசாக இருக்கும், பெருசாகவும் இல்லை. இது ஒரு டிஏ வெரைட்டி தான். இதுலேயுமே பாருங்கள் ஒரு பேசில் நல்லா ஹெல்த்தியாக வந்துட்டுருக்கு. கீழேயுமே இருக்கிற செடியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லீஃப் எல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்குது. ஒன்றில் கூட ட்ரிப்ஸோ மைட்ஸோ அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. நம்ம கரெக்டான ஃபெர்டிலைசரும் அந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரேயும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது செடி. இது இதுலேயுமே பாருங்கள் ஒரு பேசில் வந்திருக்கு. இது வந்து பிரின்சஸ் தி மொனாக்கோ. இது மூன் ஸ்டோன். இதுலேயுமே பாருங்கள் 2 பேசில் வந்திருக்கு. நிறைய செடிகளில் பேசில் நல்லா ஹெல்த்தியாகவே வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு கிராண்டிஃப்ளோரா வெரைட்டி, பிங்க் வித் ஒயிட்டு. அதே மாதிரி ஒயிட் கலர் ரோஸ் நம்மளுக்கு வந்து பீச் அவலாஞ்சி, ஸ்வீட் அவலாஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் அவலாஞ்சி. இது 3 வெரைட்டியும் பார்த்திங்கன்னா பூ வந்து நல்லாவே வெயில் தாங்குது, வெயிலுக்கு ரொம்பலாம் கருகிறதில்ல. இதுவும் ஒரு டிஏ ரோஸ் தான், ஹச்சிஎஸ். பாருங்கள் நிறைய மொட்டு வச்சுருக்கு. 3 பிரான்ச் இருக்குது. 3லேயுமே பாருங்கள் நல்ல கொத்தா ஒரு 4லேருந்து 5 மொட்டு வச்சுருக்கு. இந்த பூவுமே பார்த்திங்கன்னா வெயில் தாங்காது, வெயிலுக்கு அப்படியே காஞ்சி போயிடும். காலையிலே பூ பூத்த உடனே பூவை பறித்து எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா அப்படியே ஒரு மாதிரி காஞ்சிடும். இதுவுமே ஒரு டிஏ ரோஸ் தான், நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. பேஸ்லையுமே 2 பேசில் நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா கிரஹாம் தாமஸ் டிஏ ரோஸ் தான். இதுலேயுமே பாருங்கள் ஒரு பேசில் எவ்வளோ ஹெல்த்தியாக வந்துட்டுருக்குன்னு. கிரஹாம் தாமஸ் பார்த்திங்கன்னா கிளைம்பர் தான், ரொம்பவும் கிளைம்பராக போகாது, ஒரு செமி கிளைம்பர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லாங்காக ஒரு ஸ்டெம் போய் தான் பூ வைக்கும்.
இதுவுமே ஒரு டிஏ ரோஸ் தான். இதுலேயுமே பாருங்கள் ஒரு பேசில் வந்துட்டுருக்கு. 2 பேசில் வந்திருக்கு. இந்தாண்ட ஒன்று இருக்குது பாருங்கள். 2 கிரஹாம் தாமஸ் வச்சுருக்கேன் கிரவுண்ட்லேயே. 2மே சூப்பராக வந்துட்டுருக்கு. இதோட இலையும் பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுவும் ஒரு டிஏ ரோஸ் தான். இதுலேயுமே ஒரு பேசில் வந்துச்சு. நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன் 7 லீஃப் இருக்கிறதுனால வந்து சக்கர்னு நினச்சிடாதீங்க ஆண் செடின்னு. இப்போ பாருங்கள் மொட்டு வச்சிருச்சு. ரொம்ப லாங்காக வந்து ஒரு மொட்டு எடுத்துருக்கு பாருங்கள். கீழேருந்து ஒரு பேசில் வருது, அதில் 7 லீஃப் இருக்குன்னா கொஞ்சம் பாருங்கள் ஒட்டுக்கு மேலே இருக்கா இல்லை ஒட்டுக்கு கீழே இருக்கான்னு பார்த்துட்டு அதை புட்டு போடுங்க. இது பார்த்திங்கன்னா டபுள் டிலைட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ. அவ்வளோ வாசனை இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் வெத்தலை மிட்டாய் சாப்பிடுவோம்ல, அந்த ஸ்மெல் தான் இருக்கும். பாக்கு மிட்டாய் வெத்தலை மிட்டாய்ன்னு சொல்லுவோம்ல, அதோட ஸ்மெல்லே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டிஏ ரோஸ் தான், கான்ஸ்டன்ட். இதுலேயுமே பாருங்கள் பூ பூத்துருக்கு இன்றைக்கி. இதுலேயுமே 2 பேசில் வந்திருக்கு. வெயில் ஜாஸ்தியாக ஆக நிறைய ட்ரிப்ஸ் வரும், மைட்ஸ் வரும் ரோஜா செடிகளுக்கு. டெய்லியும் 2லேருந்து 3 டைமாவது நல்ல ஃபோர்ஸாக வந்து தண்ணி அடித்து விடுங்க செடிக்கு. நம்ம நல்ல தண்ணி அடித்து விடக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிலே பூச்சி பிரச்சனை பாதி போயிடும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் நம்ம பெஸ்டிசைட் அடிக்கக்குள்ளே அதில் மீதி இருக்கிற பிரச்சனையும் போயிடும். என் கிரவுண்டில் இருக்க செடிலாம் அவ்வளோ கிளியராகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.